விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, ஏனாட்டாத விருந்து கலந்து காட்ட போறண்டி. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். பேசுவது கிளியா இல்லை பெண்டரசி மொழியா? பேசுவது கிளியா இல்லை பெண்டரசி மொழியா? பேசும் பறவைகள். கிளி ஒரு அதிசயம். பறவைகள் பேசும் வாய்ப்பா? அது எப்படி சாத்தியம்? அதிலும் கிளி மட்டுமே ஏன் நம்முடைய வார்த்தைகளை பேசுகின்றது? பசுமை நிறத்தில் கூரிய மூக்குடன் அழகான தோற்றம் நம்மை பார்த்து வணக்கம் சாப்பிட்டியா என்று பேசும் கிளி எதுவுமே சாதாரணம் அல்ல. இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் உண்மை இருக்கின்றது. முதலில் கிளியின் குரல் அமைப்பை பார்ப்போம். அதாவது சிரிங்ஸ். மனிதர்கள் போல கிளிகளுக்கு குரல் வளை வோக்கல் கார்ட்ஸ் கிடையாது. அதற்கு பதிலாக கிளிகளின் தொண்டையில் சிரிங்ஸ் எனப்படும் ஒரு சிறப்பான அமைப்பு உள்ளது. இந்த சிரிங்ஸ் மூலமாகவே கிளிகள் ஒலி உருவாக்குகின்றன. இதில் பல நுண்ணிய தசைகள் உள்ளதால் கிளி பல்வேறு ஒலிகளை மிகவும் நேர்த்தியாக உருவாக்க முடிகின்றது. கிளியின் கற்றல் திறன். கிளி ஒரு அறிவுசார் பறவை. இது மனித குரலை கேட்டு அதை நினைவில் வைத்து அது போல ஒலியை மிமிக்கரை செய்கின்றது. ஆப்பிரிக்கன் கிரே பேரட் என்னும் கிளி வகை 100 முதல் 150 வார்த்தைகள் வரை கற்றுக்கொண்டு சரியாக பேசக்கூடிய திறன் பெற்று இருக்கின்றது. அத்தோடு புர்ஜிகிரியா, இகோலஸ் போன்ற கிளிகளும் சிறந்த மிமிக்கரை திறன் கொண்டவை. இந்த பறவைகள் தொடர்ச்சியான மனித தொடர்பு, பயிற்சி மற்றும் பராமரிப்பு மூலமாக நம் வார்த்தைகளை நன்கு உணர்ந்தே ஒலிக்கின்றன. அவை பதில் சொல்லக்கூடிய அறிவாற்றலும் கொண்டவையாக இருக்கின்றன. அறிவியல் என்ன சொல்கிறது? நவீன நரம்பியல் ஆய்வுகள் கிளிகளின் மூளையில் உள்ள ஃபோர்பிரைன் பகுதியே ஒலி கற்றலில் முக்கிய பங்கு வகிப்பதை கண்டுபிடித்து உள்ளது. இதுவே மனிதர்களின் புரோக்கா பகுதி போன்று செயல்படுகின்றது. இதனால் கிளி ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் ஒலி முறையில் பயிற்சி எடுத்து அந்த சொல்லை சரியாக உச்சரிக்க கற்றுக்கொள்கின்றது. கிளி மட்டுமல்ல, மற்ற பேசும் பறவைகளும் உண்டு. ஆம், கிளிகளை தவிர மைனா, ஸ்டார்லிங், புட்ஜி, காக்கை வகையான ரேவன் மற்றும் லயர்பேர்ட் போன்ற பறவைகளும் மனித குரலை நகலெடுக்கும் திறன் கொண்டவை. இவை அனைத்தும் நுண்ணறிவு, ஒலி, கற்றல் திறன் மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கங்கள் காரணமாக பேசக்கூடிய அல்லது ஒலி வெளியிடக்கூடிய வகையில் தம்மை தயார்படுத்தி கொள்கின்றன. நிறைவாக, கிளி பேசுவது என்பது ஒரு விந்தை அல்ல, அது அறிவியலால் நிரூபிக்கக்கூடிய ஒரு நரம்பியல் செயல். அதன் சிரிங்ஸ் அமைப்பு, மூளை வளர்ச்சி மற்றும் மனிதர்களுடன் பகிரும் சூழல் இவை அனைத்தும் கிளியை ஒரு பேசும் பறவையாக மாற்றுகின்றன. அறிவியல் இத்தகைய இயற்கை அதிசயங்களை ஆராய்ந்து நமக்கு புதிய உண்மைகளை தெரிவிக்கின்றது. நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.